SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியோட நிறைய பலன்கள் பார்த்தோங்க. இப்போ அதே வரிசையில தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள் பத்தி பார்க்க போறோம். இவங்க சொன்னா பலன் ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நேயர்கள் விருப்பப்பட்டதுனால மறுபடியும் அவங்க கிட்ட பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாரு அப்படின்னா டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா, நமஸ்காரம். இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து விருச்சிக ராசினியர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் ஒரு காலகட்டத்தில் விருச்சிகத்தில் சேரும். திரிகோணத்தில் சனி உட்காந்துருக்கும். ஸோ பேசிக்கலாக அந்த டைம் பீரியட் மட்டும்தான் இவங்க கவனமாக இருக்கணும். அது எப்போன்னு பார்த்தா அக்டோபர், நவம்பர் அந்த டைமில், நவம்பர் டைமில் தான் இவங்க கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். ஆனால் அது ஆப்ரேஷனாக இருக்கலாம், சர்ஜரியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வீட்டில் பெரியவங்களுக்கு ஹெல்த் பாதிப்பாக கொடுக்கலாம். அதே டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த இராணுவ தளவாடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் பாதிப்பு கொடுக்கும். சில டைம்ஸ் வந்து ஹெட்டாக இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு கொடுக்கும். கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். பட் தி சேம் டைம் ரிச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் பிரச்சனை கிடையாது. மே வரைக்கும் நீங்கள் தங்கோங்க, செல்லோண்டா நீ அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு குழந்தைய கொஞ்சமோ அந்த மாதிரி விருச்சிக ராசி நண்பர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் நிஜமாவே தங்கமாக தான் இருப்பீர்கள். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னன்னா டைரக்டாக பார்வை பலத்தில் உங்கள் மேலே பார்க்கணும். எப்படி நம்ம வீட்டில் இருந்து கதவை டோர் ஓப்பன் பண்ணால் எதிர் வீட்டு தெரியுமோ அதுதான் நேர் பார்வையின் பலம். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், அவர் இப்போ என்ன பார்க்குறாரு. இப்போ எனக்கு யார் 7ஆம் பார்வைன்னா உங்களுக்கு தான் 7ஆம் பார்வை, அவருக்கு நான் 7ஆம் பார்வை. இப்படி இந்த நேர் பார்வையில் குரு இருக்கிறதுனால அடுத்த மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்த மேன்னு சொல்லுது 2025 மே. விஸ்வாவசு ஆண்டு ஆரம்பித்து 2 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பழகிடும். அதுதான் மேட்ரு. அஷ்டமத்துக்கு குரு போக போகிறான். அஷ்டமத்துக்கு குரு போகும்போது அக்கௌண்ட்ஸில் பிளாக்கு, நிறைய பேருக்கு நரம்புகள் பாதிப்பு, சில பேருக்கு சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு கொடுக்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகப்படியான டென்ஷன் கொடுக்கும். குழந்தைகள் நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு, தேவையில்லாத மனக்கசப்புகள் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக குரு கொடுப்பான். ஆனால் பார்வை பலத்தில் 12ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுனால தூக்கம் நல்லா வரும். என்னதான் நடந்தாலும் அவங்க வீட்டில் தான் பிரச்சனை, என் வீட்டில் இல்லையே அப்படின்னு ஜாலியாக படுத்து தூங்குவீங்க. இந்த பாமே போட்டாலும் ஓ பாமா அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலைமைகளில் வச்சுக்கிறப்போம். பொதுவாகவே அவங்க அப்படி தான். அதில் விரயஸ்தானத்தை குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய கடன்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. திடீர் கடன் கழிப்பாங்க. அது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அஷ்டமஸ்தானத்துக்கு எப்போல்லாம் குரு வருவானோ அந்த டைமில் தான் ப்ரமோஷன் கிடைக்கும். இதுவுமே யாருமே தெரியாத, யாருமே அந்த ஆங்கிளில் திங்க் பண்ணாத ஒரு பாயிண்ட் இதுதான். எப்போல்லாம் அஷ்டமத்துக்கு குரு வருவானோ அப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ புதன் வீடாக இருக்கனால அடுத்த அப்டேட், அடுத்த லெவலுக்கான முன்னேற்றம் வந்து இப்போ நடக்க போகிறது. சூப்பர் டைம். ஏன்னா பார்வை பலத்தில் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். இந்த பார்வை பலத்தில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுனாவே நீங்கள் என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். செம்ம டைமில் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவுடைய உட்காந்துருக்கனால கிடையாது. ஏன்னா சனியுடைய மாற்றம் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு சேர்ந்துருக்கு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லணும். இந்த விஸ்வாவசு ஆண்டு பிறந்து 2 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பாம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நாகராஜருடைய கோவிலுக்கு சென்றாலும் சரி, கொக்கே சுப்பிரமணியம் போயிட்டு வந்தாலும் சரி, பாம்பு சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை போகணும். வெள்ளிக்கிழமை போய் ஒரு பச்சை கலரில் ஒரு வஸ்திரத்தை வந்து நீங்கள் போட்டுட்டு வர்றது, துளசி மாலையை உள்ளே இருக்கக்கூடிய நரசிம்மருடைய ஆலயத்துக்கு கொண்டு போய் சாத்திட்டு வர்றது உங்களுக்கு பலவிதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ஏன் இதை சொல்கிறேன்னா, விருச்சிக ராசி நண்பர்களுடைய வீட்டில் தான் இப்போது குழந்தை கன்சீவ் ஆனால் டிஸ்டர்ப் ஆகும். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அது ரொம்ப தள்ளி போய் தடைப்பட்டு அதுக்கப்புறம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது. மன அமைதி இல்லாத சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால இதை சொல்கிறேன். அதனால் கொக்கே சுப்பிரமணியரை போய் பார்த்துட்டு வந்தால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற சான்ஸ் கிடைக்கும். அதாவது தெய்வம் வந்து சாதாரணமாக வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு ராசிக்கும் ஒரு விதமான ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது என்னுடைய பார்வையில் நீ பார்க்கலான்னு சொல்லி கௌதம் வாசுதேவன் எழுதியிருப்பார்ல, அந்த மாதிரி என் பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பரிகாரம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக கொக்கே சுப்பிரமணிய சுவாமியுடைய ஸ்தலத்துக்கு சென்று வருவது, அப்படின்னா நாகராஜருடைய கோவிலுக்கு கன்னியாகுமரி சென்று வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கும். ஏன் பரிகாரத்தை மெயினாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுது. என்ன பண்ணாலும் சால்வ் ஆகுது. நீங்கள் வந்து தங்கத்தையே தானம் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எப்போல்லாம் அந்த சனி ராகு, சனி கேது சேருதோ,
சன்னியாசிகளுக்கு பிக்ஷை, நாகராஜருடைய கோவில், இப்படி போனால் தான் அது சால்வ் ஆகும். அது பஞ்சமஸ்தானம் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்களில் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு அந்த பிரச்சனைகள்லாம் ஓயும். எப்போல்லாம் இந்த பரிகாரம் பண்ணுறோமோ அப்போ தான் செட் ஆகும். இந்த விஸ்வாவசு ஆண்டில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது, குரு பார்வையினால் ஓரளவுக்கு தப்பிக்குது. உங்களுடைய டைரக்ட் பார்வை கிடையாது. உங்களுக்கு மற்ற இடங்கள், ஏன்னா 12ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, தூக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப மோசமான விளைவுகள் வந்தாலும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகாமல் மாத்திரை மருந்தோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தானம். நிறைய பேருக்கு வந்து செஸ்ட்டு, லங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீர்த்து கோத்துக்கிறது, பிரச்சனை கொடுக்கறது, இது எல்லாமே இருந்தாலும் அட் தி சேம் டைம் குரு பார்வை ராகு மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுவுமே சால்வ் ஆகும். பெரிய வீடு கட்டுவாங்க, பெருசாக படிப்பாங்க. நிறைய பேர் வந்து துபாய், அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு நடக்கப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் எல்லாமே பிரச்சனை, கொஞ்சம் அதிக வட்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து மொபைலில் ஆப்பில் வந்து டக்குன்னு போட்டோன்னா பணம் வரும்னு சொல்லி சில ஆப்லலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க, அடுத்த ஒரு வருஷத்தில் அதெல்லாம் ஹேக் ஆகும். நம்மளுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா சனி, ராகு, புதன், சுக்கிரன்லாம் சேரும்போது அக்கௌண்ட் ஹேக் ஆகும். இந்த டைம் பீரியட் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. அதனால் விருச்சிகராசினர்களுக்கு இதை மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுடைய சுய ஒழுக்கம் கட்டுப்பாடில் நீங்கள் தான் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 2 மாதத்துக்கு பிரச்சனை பண்ண மாட்டார். நீங்கள் நல்லா அதான் சொல்லலை, செல்லம் அப்படின்னு தட்டுறோம்ல, 8ஆம் இடத்துக்கு போனால் அது வெள்ளம் ஆகிடும். அதனால் பார்த்துக்கணும். மற்றபடி விருச்சிகராசி நம்மளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். 2-3 தடவை ட்ரை பண்ணி அலைச்சல் ஆகி தான் ஒரு விஷயம் எனக்கு முடிக்கிற மாதிரி வரும். அதனால் அது நடக்காது, ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அதனால் விருச்சிகராசி நம்பர்கள் நான் சொன்ன சிம்பிள் 2 பிரயாரம் பண்ணுங்கள், நல்ல லைஃபை மாறும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 70% நல்லாயிருக்கு. பொருளாதார ஏற்றம்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 80% விஸ்வாவசு ஆண்டு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கப்படுது. தைரியமாக இருந்து உங்கள் வீட்டில் முன்னோர்களை வழிபாடு செய்வது, உங்கள் வீட்டில் பெற்றோர்களை நன்னா பார்த்துக்கிறது விருச்சிகராசி நண்பர்களுக்கு நல்ல லைஃப்பை கொடுக்கும். இமை தாங்கி, சுமை தாங்கி, இடி தாங்கி, இந்த 3 வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டால் விருச்சிகராசி. அந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், தைரியமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். அதாவது வந்து விருச்சிகராசினியர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், ஆனால் வந்து கொஞ்சம் முயற்சி எடுத்தால் அது ரொம்ப சூப்பராக வெற்றியாக இருக்க முடியும். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். சார், இந்த தமிழ் புத்தாண்டுடைய பொது பலன்கள் எப்படி சார் இருக்கும்? அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பேர் அப்படின்னு ஒன்று இருக்கும், விஸ்வாவசு அப்படின்னு சொல்லுவோம். விஸ்வா அப்படின்னு சொன்னால் செவ்வாய் அப்படிங்கக்கூடிய அர்த்தம் வரும். விஸ்வம் அப்படின்னா செவ்வாய், வசு அப்படின்னா லைட் அப்படின்னு அர்த்தம் வரும். பேசிக்கலாம். விஸ்வாவசு அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க செவ்வாயுடைய கட்டுப்பாட்டில், செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இந்த 13ஆம் தேதி ஏப்ரல் 2025 காலை 3:25 இந்த விஸ்வாவசு ஆண்டு பிறக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப லக்னத்தில் பிறக்குது. செவ்வாயுடைய பவர், செவ்வாயுடைய பார்வையில் தான் ராசி லக்னம் ரெண்டுமே மாட்டின்னு இருக்கு. இந்த ஐடென்டிக்கலாக நம்ம பார்த்தா கூட இது ரெண்டுத்துக்கும் தெர் இஸ் எ கனெக்ஷன்னு சொல்லலாம். விஸ்வாவசுன்னு வைக்கக்கூடிய பேருக்கும் கரெக்டாக ராசி லக்னமோ செவ்வாயுடைய பார்வையில் வர்றதுனால பொதுவாகவே இந்த ஆண்டு நம்ம சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜாவாக சூரியன் வருகிறார், சேனாதிபதி மணி நிறைய இருக்குது, சஸ்யாதிபதின்னு சொல்லி பைஃபர்கேஷன் சொன்னலாம். அதில் 2 முக்கியமான போஸ்டிங் போர்ட்ஃபோலியோ சூரியனை எடுத்துட்டு இருக்கு. அப்போ சூரியன் ராஜாவாக வரும் பொழுது சூரியன் வந்து நல்ல கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா அரசியலில் பெரிய மாற்றங்கள், அரசியலில் டிரான்ஸ்ஃபர், அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கண்டங்கள், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் சூரியன் ஒரு ஆட்டத்தை காமிப்பார். 2வது ஆட்டம் திருடர்களுடைய பயம், சோரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த திருடர்களுடைய பயம் வந்து ரொம்ப அதிகமாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.